வணக்கம் மக்களே, மக்களின் மக்களே. வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம் பிரெஞ்சி. வணக்கம் மக்களே. இன்றைய நாளும் கூட சூப்பர் குரூப் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். சாதாரணமான சூப்பர் குரூப் கிடையாது, 20வது சூப்பர் குரூப். எனவே 20 வாரங்களாக தொடர்ச்சியாக எங்களோடு பயணித்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. கோடான கோடி நன்றிகள். இது ஒரு லைக் 2020 மேட்ச் மாதிரி என்னன்னா 20 எபிசோட்ல உங்க எல்லாரையுமே நாங்க மீண்டும் ஒரு முறை சந்திச்சிட்டு இருக்கோம். இதுல பல 20கள் இருக்கு. என்ன அப்படின்னா 2020 ஒரு 20, 220 அதுல எங்க ப்ரோக்ராம் இன்னைக்கு ஒரு 20 அதுல இன்னும் ஒரு 20 வருது. நம்ம ஏஜ் ரெண்டு பேருக்கும் 20. இதுன எதிர்பார்க்கவே இல்லவா? 20 எல்லாமே இன்று வந்து 20 மயமாக இருந்தாலும் இன்று 70 ஒருவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை நாங்க ஞாபகப்படுத்துறோம். ஆமா, கண்டிப்பா. அவருடைய பிறந்த நாள் அப்படின்றது வந்து உலகத்தில் இருக்க எல்லா கோடான கோடி மக்களாலேயுமே வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிறந்த நாள். அவர் யாருண்டா? இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். செம்மையா இருந்தது. நீங்க அந்த ஸ்டைலா போட்டு தெரியுமா? அதான் ஒரு ஸ்டைல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று தந்த 70வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எனவே அவருடைய பாடல்கள் அடங்கிய ஒரு சூப்பர் குரூப் நிகழ்ச்சியாக இந்த சூப்பர் குரூப் இருக்க போகுது. கண்டிப்பா. ஏன்னா இன்றைய பாடல்கள் எல்லாமே வந்து ரஜினிகாந்துடைய பாடல்கள். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ரெடி ஆயிருங்க. சும்மா ராக் பண்ண போறோம், அதே மாதிரி மாஸ்க் ஆட போறோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். கண்ணா, இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பார்க்கல பாப்பேன். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். சூப்பர் சூப்பர். நம்ம மெயின் பிக்சரை வந்து நாங்க வந்து நிகழ்ச்சிக்குள்ள போய் தான் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய மிமிக்ரிஸும் நீங்க பார்க்க போறீங்க. ஆமா, அதே மாதிரி இவங்களும் மீனா மாதிரி எல்லாம் பேசுவாங்க. என்ன அதெல்லாம் வராது. வர வைக்கிறேன். எனவே 5 இசைக்குழுக்கள் 5 பாடல்களை பாட இருக்காங்க. எனவே 5 இசைக்குழுக்கள் எப்படி பாட போறாங்க, அதுவும் ரஜினி பாடல்கள் என்று. எனவே ரஜினி பாடல்கள் பாடும்போது ரஜினி பாடல்களுக்கு சாதாரண ஓட்ஸை விட வாக்குகளை விட டபுள் வாக்குகள். ஆமா, நீங்க எல்லாருமே வந்து இப்ப என்ன செய்யணும்னா போனை கையில எடுத்து வச்சுட்டு ரெடியா நிக்கணும். ஏன்னா பாடல்கள் வர நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச குரூப். எனவே எல்லாத்துக்குமே நீங்க வந்து கரெக்ட். எனவே இன்றைய டான் தமிழொலியின் சூப்பரான இந்த சூப்பர் குரூப் நிகழ்ச்சி ரஜினி வாரமாக அமைய போகின்றது. ரஜினி ஸ்பெஷல். எஸ், ஆஃப் கோர்ஸ். ரஜினினாலே ஸ்பெஷல் தான். பர்த்டேனா டபுள் ஸ்பெஷலா இருக்க போகுது. எஸ். அப்ப நாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? கண்டிப்பா போலாம். இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். சரி, நிகழ்ச்சியில முதல் பாடல் ஆரம்பிக்கிறதுக்காக மிஸ்டர் பாரத் திரைப்படத்துல இருந்து தான் பாடுவாங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? எம்மம்மா கண்ணு சௌக்கியம் தான். ஆமா, அப்படிதான் நீங்களும் எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த காலகட்டத்துல என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா இது கொரோனா காலப்பகுதி என்பதால இதுல வந்து நாங்க கேட்டுக்கணும், எல்லாருமே சௌக்கியமா இருக்கீங்களா, சேஃபா இருக்கீங்களா? அதே மாதிரி தான் இப்ப என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்கறதுக்கு 2 பேர் வராங்க. எஸ், இவங்க 2 பேரும் யாருன்னா கஜிந்தன் வராரு. கஜிந்தனோட சேர்ந்து யாருப்பா வருது? சுலக்ஷன் வராரு. கஜிந்தன் சுலக்ஷனும் சூப்பரா பாடக்கூடிய. ஆமா, அவங்க பேர் எப்படின்னா வந்து அவங்க பாடினாலே சும்மா அப்படியே தெரிக்கும். ஆமா, தெரிக்க விடலாமா அந்த மாதிரி ஒரு பாடலை பாடுவதற்கு. அது ரஜினி பாடல். இந்த படத்துல சத்யராஜும் ரஜினிகாந்தும் நடிச்சிருப்பார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் போன பிறகு அவருடைய மருமகன் தனுஷும் பிரகாஷ்ராஜும் நடிச்சிருப்பாங்க. ஆனா இதே பாடல் தான் ரீமேக் பண்ணி எடுத்திருந்தாங்க. திருவிளையாடல் ஆரம்பம். ஆனா அதுவும் வேற லெவல், இதுவும் வேற லெவல். ஆனா இதுல என்ன ஹைலைட்னா வந்து ரெண்டுமே கோல்ஃப் ஸ்டேடியம் தான். எஸ், ரெண்டுமே கோல்ஃப் ஸ்டேடியம் தான். அந்த பாட்டை வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தாங்க. அது ரைட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வாங்க பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா ரஜினி மருமகனும் தானே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து தனுஷ் வந்து என்ன செஞ்சாருன்னா ரஜினியுடைய பேர் படங்கள்ல நடிச்சாரு. அதே மாதிரி ரஜினியுடைய பேரையும் தான் எடுத்து நடிச்சாரு. ஸ்ரேயா எடுத்து நடிச்சாரு. அது கூட ரஜினியுடைய ஜோடி. எனவே ரஜினியுடைய ஜோடிகளை பத்தி நாங்க பேசலாம். நிறைய ஜோடிகள் ரஜினிக்கு நடிச்சிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சான்ஸே இல்ல அதுக்கு. ஆனா நினைச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்துக்கான நிறைய ஹீரோயின்ஸும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஆனா இப்ப பாக்குற நேரத்துல நயன்தாரா வேற லெவல். அவங்களோட செகண்ட் மூவியே வந்து ரஜினியோட தான். ஆனா பேட்ட மூவில வந்து த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சிம்ரான் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. இப்போ இது என்ன அப்படின்னா ரஜினியோட அடுத்த படமான அண்ணாத்தை படத்துல வந்து நயன்தாரா நடிச்சாங்க. வேற லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அண்ணாத்தை மூவிக்கு. உலக சூப்பர் ஸ்டாரும் லேடி சூப்பர் ஸ்டாரும் நடிக்கிறாங்க.
ஸோ அந்த படத்துக்காகவும் நாங்கள் இன்று தீபாவளி தினத்தன்று அந்த படத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு கஜேந்திரன் மற்றும் சுலக்ஷன் வராங்க யாழ் ஸ்ருதி இசைக்குழுக்காக. என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு இன்னைக்கு அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவரையும் நம்ம வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்குற மாதிரி இந்த பாடலை அவருக்காக டெடிகேட் பண்றதுக்காக வராங்க கஜேந்திரன் மற்றும் சுலக்ஷன். இது டான் தமிழுடைய சூப்பர் குரூப். நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடும். என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா யானைக்கு சின்ன பூனை மொட்டியா துணிஞ்சு மோதி தன் பட்ட பாடு பாத்தியா யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம்தா உரசி பாரங்கம் மங்கிடாத தங்கந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா வெள்ளிப்பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு அடவெட்டி பயல் உன்னிடத்தில் என்ன இருக்கு சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தமனானி இருந்த பேச முறுக்கு சத்தியத்தை நம்பி ஓஹோ லாபம் இல்ல தம்பி ஓஹோ நிச்சயமா நீதி வெல்லும் ஒரு தேதி உன்னாலதானாகாதே வேகாதே கொஞ்சம் தானே வெந்திருக்கு மிச்சம் வேகத்தில் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா எப்பவும் நான் வச்ச கூறி தப்பியதில்ல என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்ல இன்னொருவ என்ன வந்து தொட்டதும் இல்ல ஏதொட்டவன தப்பிக்க நான் விட்டதும் இல்ல மீசையில மண்ணு ஓ ஒட்டினத எண்ணு ஓ பாயும் புலி நான் தான் பார்க்க போற நீதான் பூச்சாண்டியே காட்டாதே நம்ம கிட்ட போடுறிய தப்பு தாழந்தா என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா யானைக்கு சின்ன பூனை போட்டியா துணிஞ்சு மோதி தன் பட்ட பாடு பாத்தியா யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான் உரசி பாரங்கம் மங்கிடாத தங்கந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியமா
ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக் இது டான் தமிழின் சூப்பர் ப்ரோ நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். இசை தேடலில் வந்து சூப்பரா பாடியிருந்தாங்க கஜேந்தன் மற்றும் சுலக்ஷன். சோ இவங்களுக்கு வந்து நீங்க இப்ப என்ன பண்ணணும் இருந்தாலும் எங்களுடைய கடமை நாங்க ஞாபகப்படுத்தியே ஆகணும். ஓட் பண்ணுங்க மக்களே, ஓட் பண்ணிட்டே இருங்க. YS என டைப் செய்து ஒரு சிறு இடைவெளி ஒன்று விட்டு இந்த இலக்கம், அதாவது இந்த நிகழ்ச்சியினுடைய இலக்கமான E20 E20 என குறிப்பிட்டு உங்களது பேரையும் குறிப்பிட மறக்காதீங்க. தாராளமா நீங்க SMS எவ்வளவு நாள் அனுப்பலாம், தாராளமா அனுப்பலாம். அன்னைக்கு பார்த்தா ஒரே ஒருத்தர் வந்து 55 நிமிஷம் ஒரே ஒரு ஆள் அதை சொல்ல மாட்டேன் எந்த இசைக்குழுன்னு ஒரு இசைக்குழுக்காக 55 SMS அனுப்பியிருக்காங்க. எங்களுடைய SMS ஒட்டோட போட்டு தூங்கிட்டாங்க போல. ஆனா உண்மையிலே எங்களுடைய நேயர்கள் உண்மையிலே வந்து நாங்க வந்து ரொம்ப நன்றியோட நினைவுக்கிறோம். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்காக முன்னக்கட்டு 55ன்றது வந்து சத்தியமா ஒரு நிமிஷத்துல ஒரு எபிசோடுக்காக 55 அப்படின்றதுக்காக வாவ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்க என்ன செய்றீங்கன்னா திரும்ப கண்டினியூ தான் பண்ணிட்டே இருங்க. அதாவது அடுத்தடுத்த வாரங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலையும் கூட அடுத்தடுத்த வாரங்களில் கூட நீங்க வந்து ஓட் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம், யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க பார்க்கலாம். அடுத்த நாளே பதிவேற்றம் செய்யப்படும். அதையும் பார்த்து கூட நீங்க தாராளமா வந்து உங்களுடைய வாக்குகளை வழங்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தனா இல்லாட்டி அந்த உங்களுடைய விருப்பமான அந்த குழு வந்து பாடல் பாடுனா நீங்க Facebookல என்ன செய்யலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க யூடியூப்லயே அதை பண்ணலாம். ஸோ மறக்காம யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்லயே வச்சிருங்க மக்களே. எனவே இது டான் தமிழின் சூப்பர் குரூப், நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். இது டான் தமிழின் சூப்பர் குரூப், நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். எஸ், படையப்ப படம் பாத்தீங்களா? அத மறக்க முடியுமா? பாத்தீங்களா நீங்க? படையப்ப படத்துல உங்களுக்கு மனதை விட்டு அகலாத சீன்னா எந்த சீன் சொல்லுங்க? கடைசி சீன் இருக்குல, எப்படி அந்த மாடு ஓடி வரும், மாடு ஓடி வர நேரத்துல அப்படியே மேக்ஸ்மேன் வருவாங்கல, அவரும் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண வரல. சரி, அந்த சீன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் மறக்க முடியாத பாடல்கள், மறக்க முடியாத காட்சிகள், நிறைய காட்சிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை பாடுவதற்காக ராகஸ்வரம் இசைக்குழு தயாராக. ஆமா, 2 பேர் அதுக்காக வர போறாங்க. யார் அது அப்படின்னா பிரதா கந்தப்பு மற்றும் ஜெயந்தன் ஆகியோர் தான் அந்த பாடலை பாட போறாங்க. ஸோ ராகஸ்வரம் இசைக்குழு அப்படிங்கிறது வந்து போட்டி போட்டுக்கொண்டு இந்த தொடரிலே இந்த சுற்றிலே சூப்பராக போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி வரும் ஒரு இசைக்குழு. எனவே அவங்களுக்கும் உங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கொள்ளுங்க. பாடல் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த பாடல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாக்கு அளியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்திலையும் உங்களுடைய வாக்குகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கலாம். எஸ், பிரியா படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு வந்து ஒரு வேற மாதிரி. அதாவது எப்படின்னா அவர் வந்து ஒரு வில்லனாக தன்னை காட்சிப்படுத்திய பிறகு கிடைத்த படங்கள் தான் இந்த பிரியா. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்த படங்கள் எல்லாம் மறக்க முடியாத சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பும் வித்தியாசமா இருக்கும். அந்த டைம்ல அவர் நடந்தாலும் நடிச்சாலும் பிடிக்கும். சும்மா இருந்தாலுமே பிடிக்கும், சும்மா அப்படியே உட்கார்ந்து இருந்தாலும் பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்தது வந்து அந்த மாதிரி படங்கள் தான். சார் அதுக்கு பிறகு வந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் கிடைத்த பிறகு நீங்க சொல்லவே தேவையில்லை. அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுனா அது தீபாவளி, பொங்கல், புது வருடமாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலப்பகுதி தான் அந்த காலப்பகுதி. ஆமா, அது மட்டும் இல்லாம வந்து இப்ப சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பாக்குற நேரத்துல சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு பிடிக்குமான்னு யாருமே கேட்க முடியாது. ஏன்னா பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஸோ சூப்பர் ஸ்டாரை பிடித்தவர்களுக்காகவும் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களுக்காகவும் அடுத்த சூப்பர் ஸ்டார் நடித்த பிரியா திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் வருகிறது. ராகஸ்வரம் இசைக்குழுவை சேர்ந்த பிரதா கந்தப்பு, ஜெயந்தன் ஆகியோர் பாட வராங்க. அதுவும் என்ன பாடல் அப்படின்னா வந்து பாடல் ஒன்று அப்படின்னு தொடங்குற ஒரு அருமையான பாடல். நீங்க நல்லா பாடுறீங்க. இது டான் தமிழின் சூப்பர் குரூப், நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல்.
தோன்றும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று. மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம். மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம். மேகம் முந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாமோய். மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம். என் ஜோடி கிளியே கன்னி தமிழை தேனில் ஆடும் திராட்சை நீயே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று. தீபம் கொண்ட கண்கள் என்னை நோக்கும் காதலில். தீபம் கொண்ட கண்கள் என்னை நோக்கும் காதலில். தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாடையில். ஹொய் ஹொய் தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாடையில். இளம் காதல் ராஜா கண்ணா உந்தன் நெஞ்சில் ஆடும் தேவி நானே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று. நேரம் இந்த நேரம் விழி போடும் ஓவியம். நேரம் இந்த நேரம் விழி போடும் ஓவியம். ஓரம் நெஞ்சின் ஓரம் சுவையாகும் காவியம். ஓரம் நெஞ்சின் ஓரம் சுவையாகும் காவியம். ஒரு மாலை நேரம் மன்னா உந்தன் மார்பில் ஆடும் மாலை நானே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று. சேரும் போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோணும். பாடல் ஒன்று ராகம் ஒன்று. இதுதான் தமிழின் சூப்பர் குரூப். நமது இசை மலர்களை தடுமாறு இசை தேடல். எஸ் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பாடல் போய் கொண்டிருக்கும் போது நாங்கள் 2 பேரும் பேசி கொண்டிருக்கும் போது என்ன அப்படின்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு போட்டியாகவும் நடிக்கணும், ஆமா அப்போது இருந்த நடிகர்களுக்கு போட்டியாகவும் நடித்தார், ஆமா இடையில் வந்தவங்களுக்கும் போட்டியாகவும் நடித்தார், இனியும் நடிப்பார். இவரது காலப்பகுதியில் வந்தவங்க காணாம போயிட்டாங்க. ஆனா இவர் இருக்காரு, அதுவும் எப்படி ஹீரோவா இருக்காரு, அதுதான் ஹைலைட். ஹீரோவா இருக்காரு. இவரோட நடிச்சவங்க எல்லாம் ஆண்டி கூட அங்கிள்ஸும் ஆகியிருக்காங்க. அங்கிள்ஸ் ஆகினா கூட ஆண்டி விட்டு மகளோடையும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. மிகப்பெரிய. இப்ப நம்மளுடைய நேர்கள் இதை பார்க்கறவங்களாம் யோசிப்பாங்க, யார் சொல்லியிருப்பாரு ஆண்டியோட மகள்கள் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா, இப்படிதான் இப்போ அது ஈஸியாக கணக்கு பண்ணலாம். ஏன்னா இப்போ நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு போது பிறந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 40 வருஷத்துக்கு போது ஹீரோயினா நடிச்சவங்க இப்போ ரஜினிக்கு வந்து அம்மாவை நடிக்கிறாங்க. அக்காவை கூட நடிக்க முடியாது, அம்மா தான்.
அதுனா உண்மையான விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளுடைய இசைக்குழுவுக்கு வந்து ஓட்ஸ் வழங்க போறோம். அதை கொஞ்சம் நாங்க வித்தியாசமா சொல்றதுக்காக எங்களுடைய பிரேம்ஜி என்ன செய்ய போறாருன்னா ரஜினி ஸ்டைலையே வந்து அந்த ஓட்ஸ் வந்து உங்கள்கிட்ட. ஆமா, ராகஸ்வரம் இசைக்குழுக்காக ரஜினி எப்படி ராகஸ்வரம் ரஜினி அப்படி நினைச்சாரு. எனவே ராகஸ்வரம் இசைக்குழுக்காக சூப்பர் ஸ்டார் வந்து ஓட் கேட்டா எப்படி இருக்கும் கற்பனை. ஆமா, டெஃபினெட்லி ராகஸ்வரம் வந்து நல்லா பாடினேன். சொல்லுவே தேவையில்ல வந்து அது வந்து ஜெயந்தன் வந்து நல்லா பாடினாரு. கூட வந்து இந்த பொண்ணு யார் பேர் சொல்லுங்க? டெஃபினெட்லி இப்போதான் கந்தப்பு வந்து அவங்க பாடுறது சூப்பராக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நானும் என் லதா உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம 2 பேர் வேற போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்வின் ஒரு டைப் செய்து உங்கள் பேரை குறிப்பிட்டு சைடில் E20 இது நிகழ்ச்சியோட நம்பரு குறிப்பிட்டு அனுப்புங்க. ஆமா, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தாராளமாக E20 என்று குறிப்பிட்டு எத்தனை SMS வேணாலும் அனுப்பலாம். அத்தனை SMSகளும் ராகஸ்வரம் இசைக்குழுவை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லை, SMS தான் அனுப்பணும். எத்தனை நேரம் அனுப்பலாம், அது அன்லிமிட்டட், தாராளமாக அனுப்பலாம். எனவே அனுப்பிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜான் தமிழின் சூப்பர் க்ரோ எமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேட. இது ஜான் தமிழின் சூப்பர் க்ரோ எமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேட. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ரஜினி ஸ்பெஷல், ரஜினி வாரம். ஆமா, ரஜினி பர்த்டே வாரம் நிகழ்ச்சியாகவும் ரஜினி வாரமாகவும் நாங்கள் சூப்பராக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே சூப்பர் ஸ்டார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டாராம். கண்டிப்பா, ஏன்னா பஸ் கண்டக்டரா இருந்தவர் இன்னைக்கு உலகளாவிய ரீதியில உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒருவருடைய வளர்ச்சி இருக்குமெண்டா அது ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் மட்டும். சூப்பர் ஸ்டாரோடைய வளர்ச்சி வந்து அப்படி இருந்தது அப்படின்னா அவர் எத்தனையோ கதைகள் சொல்லியிருக்காரு. ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு அவர் சொன்ன கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. என்னன்னு சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. அவர் ஒரு தவளை கதை சொல்லியிருக்காரு, காது கேட்காத அந்த தவளை கதை. என்னன்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன் நம்மளுடைய மக்களுக்காக. தவளை வந்து போட்டி போட்டுட்டு இருக்குமா, போட்டி போட்டுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு தவளை சொல்லிச்சா வந்து இந்த பெரிய ஒரு மலை உயரத்துல வந்து ஏறணும். ஸோ இந்த மலை உயரத்துல யாரு ஃபர்ஸ்டா ஏறி போயிட்டு நிக்கிறீங்களோ அவங்க தான் வினர் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப 2 தவளை கூட இல்லான போட்டி. அப்ப ஒரு தவளை குரூப் அதை சொல்ல இந்த 2 தவளையும் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண கொஞ்சம் தூரம் ஏறிட்டு போற நேரத்துல பின்னால இருக்க தவறையெல்லாம் சொல்லிச்சான், இல்ல இவ்வளவு தூரம் போக இயலாது, ஏறாத அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிச்சான். ஸோ அங்க பாதியில ஏறிட்டு இருந்த தவளைகள் என்ன செஞ்சிச்சான், கீழே இறங்கிச்சான். ஒரு தவளை மட்டும் இவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறிட்டே போயிட்டு அந்த மலை உச்சியை அடைஞ்சிட்டான். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த தவளைக்கு காது கேட்காதான். ஸோ நாங்களும் காது கேட்காத மாதிரி இருந்த நான் வந்து இந்த எங்களுடைய சுற்றி இருக்கவங்களும் சரி, இல்லாட்டி எங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறவங்க எல்லாத்துடைய விடயங்களையும் நாங்கள் தகர்த்தெறிந்து கொண்டு எங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கலாம். அப்படி சும்மா அப்படி போகும்போது, அதாவது லட்சிய பாதைகளை நீங்கள் நோக்கி போகும்போது எப்படி படிச்சுட்டு போனோம்னா மனிதன் மனிதன் ஏன்னா மனிதன் அப்படின்றவர் இந்த உலகத்துல வந்து ரொம்பவே புரிஞ்சு கொள்ள முடியாது. எனவே இந்த மனிதன் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து மனிதன் பாட்டு தான் வரப்போகுது அப்படின்னா சிம்பானி இசைக்குழுவை சேர்ந்த கங்காதரன் தான் பாட வராரு. மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மனிதன் பாடல். ஆமா, சோ சிம்பனி இசைக்குழுவுக்கும் வாக்குகளை வழங்குறதுக்கு தயாராக இருக்கு. உண்மையிலே வந்து ரஜினி அவர்கள் வந்து ஒரு கதையும் சொல்லியிருக்காரு. அந்த கதையை வந்து நீங்க இந்த பாடலை பார்த்து விட்டு SMS, அதாவது வாக்குகளை SMS மூலமாக அனுப்புங்கள். அதற்கு பிறகுதான் இந்த கதை என்னன்னு சொல்லுவோம். சூப்பர் கதை ஒன்று சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார். அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம். இது ஜான் தமிழின் சூப்பர் க்ரோ எமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேட. மனிதன் மனிதன் எப்பந்தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனாம். அந்த விண்ணி பேரை நாட்டின் நிலைப்பவன் மனிதனாம். பிறருக்காக தண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன்.
மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனாம் அந்த பின்னி பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனாம் பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 அடுத்த வீட்டு தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனாம் அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனாம் அடுத்த வீட்டு தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனாம் அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனாம் கொடுமை கட்டும் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனாம் கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனாம் துடிப்பவன் மனிதனாம் எடுப்பவன் மனிதனாம் எடுப்பவன் ஜவரடா இவனே மனிதன் 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 இவன் தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனாம் அந்த பின்னி பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனாம் பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 சேலை பண்ணி சேலை தொட்டு இழுத்தவன் மனிதனா இரவு மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா சேலை பண்ணி சேலை தொட்டு இழுத்தவன் மனிதனா இரவு மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா அன்பை மட்டும் கரைஞ்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா பெண்மானம் காக்கவும் கண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா இவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனாம் அந்த விண்ணி பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனாம் பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 இதுதான் தமிழின் சூப்பர் குரூப். நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடும். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா வாக்குகள் அளிக்க போறீங்க. யாருக்கு வாக்குகள் அளிக்க போறீங்கன்னா சிம்போனி இசைக்குழு மனிதர் மனிதன் பாடலை பாடிய கங்காதரனுக்கும் அந்த இசைக்குழுவுக்கும் நீங்கள் வாக்களிக்க போறீங்க. அந்த வாக்குகளை எப்படி அளிப்பது அப்படின்றது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திரையில இருந்தாலும் கூட நாங்க சற்று ஞாபகப்படுத்திக்கிறோம். சிம்போனி இசைக்குழு என்றால் SM என டைப் செய்து ஒரு சிறு இடைவெளி ஒன்று இந்த நிகழ்ச்சியினுடைய இலக்கமான E20 என்று குறிப்பிட்டு தாராளமா நீங்க மெசேஜ் அனுப்புங்க. ஆமா, கண்டிப்பா உங்களுடைய வாக்குகளை அள்ளி அள்ளி வழங்கிட்டே இருங்க அப்படின்றத திரும்ப 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 நாங்க ஞாபகப்படுத்திட்டே. என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய அந்த கதை ஒரு இதுல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, படங்கள் தயாரித்து படங்கள் எல்லாம் எடுத்த அமிதாப் பச்சன் அவரை ஒரு ரொம்ப லொஸ்ட் ஆகி வீடெல்லாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாராம். அதை வந்து சினிமா உலகத்துல வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்றாருன்னா, சினிமாவுக்கு சாதாரண விஷயமா ஒட்டியானத்தை வாங்கி அந்த ஒட்டியானத்தை விற்று அதையும் கட்ட முடியாமல் வீடையும் விற்று இப்படி தான் இந்த வாழ்க்கை நடக்குது, இந்த சினிமா வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சன் வந்து அவங்க வீடை விற்றுட்டாங்க. அமிதாப் பச்சனுக்கே அந்த நிலைமைனா இந்த ரஜினியெல்லாம் ஏமாத்துறாங்க. அதை சொன்னது ஹைலைட் இல்லமா, நீங்க அதை வந்து அவருடைய ஸ்டைல்ல சொன்னீங்கல்ல.
உண்மையில வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி அடிக்கடி அந்த கதைகள் சொல்லுவாங்க, அதுக்கு தான் கிளப்ஸ் எல்லாம் கிடைக்கும். எனவே இப்போ வந்து விஜய் ரசிகர்களுக்கு நான் வந்து கோவப்படுத்துறதுக்கு சொல்லலை, இப்போ அந்த ட்ரெண்டை விஜய் பிடிச்சிட்டேன். ஆமா, அவர் வந்து இப்படிதான், அவர் வந்து இப்ப லென்த்தாக சொல்ல மாட்டாரு, குட்டி ஸ்டோரிஸ் தான் சொல்லுவாரு. அந்த குட்டி ஸ்டோரி நச்சின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அது யாருக்கு புரியுதோ இல்லையோ ஒருத்தருக்கு மட்டும் புரியுது சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, விஜய் ரசிகர்களுக்கு அது நல்லாவே புரியும். அது என்னன்னா வந்து நமக்கு உள்ள வந்து ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு, ஹீரோ சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய குரல் வளங்கள்ல வந்து நம்ம கேட்கிற நேரத்துல நம்மளுடைய மனதுல வந்து இந்த டக்குன்னு ஆழமா போயிட்டு பதிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 2 லைன் அந்த கதையை சொல்றதுக்கு முதல் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, வணக்கம் நண்பா அப்படின்னு செம்ம கைதட்டா, நம்மள நண்பாட்டாரு தலைவர் அப்படின்னு சொல்லி முகக்கவசம் அணிந்து வெளியே போங்க, இன்னும் எங்களை விட்டு கொரோனா போகவில்லை, எங்களோடு தான் இருக்குது. இப்ப வந்து கொரோனாக்கும் பர்த்டே கொண்டாடியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அனிவர்சரியும் கொண்டாட போறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காம இந்த கொரோனாவை சாமி போதும் நீ வந்தது தயசிதோ வீட பக்கம் பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விரட்டி அடிக்கணும்னா பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க. உங்களுடைய தேவைகள் ஏதாச்சும் ஒரு அவசர தேவை நிமித்தம் நீங்க வெளியே போறீங்கன்னா பாதுகாப்பாக உங்களுடைய முகக்கவசங்களை அணிந்து கொண்டு செல்லுங்க அப்படின்றதையும் நாங்க இந்த நேரம் ஞாபகப்படுத்திக்கிறோம். சூப்பர். இதுதான் தமிழொலியின் சூப்பர் க்ரோ. நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். இதுதான் தமிழொலியின் சூப்பர் க்ரோ. நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். ரைட், இசை தேடல் அடுத்ததா பாடுறதுக்காக ஒரு சூப்பரான பாடல், பேட்ட திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடுவதற்காக ரஞ்சித் வருகிறார், அமுதமலை இசைக்குழு. ஆமா, இந்த பாடல் எப்படின்னா வந்து ஒரு மேடையில வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, எப்படின்னா வந்து இந்த பாடல் வந்து ரஜினிக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே எதிராக வரக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. எப்படியுமே ஒருத்தர் வளர்ந்துட்டு வரனா வந்து அவர்களுக்கு எதிராக கமெண்ட்ஸ் வரும் தான். இந்த பாடல் எப்படின்னா, நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, நம்ம உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா அப்படின்ட்டு போயிட்டே இருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மோட்டிவேஷனான ஒரு பாடல் தான். நல்ல விஷயங்கள் அந்த பாடல்ல இருக்கு. ஸோ இன்று ரஜினி பிறந்த நாள், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் தினத்தன்று இந்த பாடலை தருவதில் நாங்கள் பெருமை அடைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து ரொம்பவே டவுன் ஆகிற நேரத்தில் டக்குன்னு இந்த உள்ளாலா பாடல் இடையில வந்து நிறைய விஷயங்கள் போகுது இந்த பாடல்ல. அந்த பாடலை வந்து உன்னிப்பா அவதானிச்சா மட்டும்தான் முடியும். ஆமா, நிறைய அந்த பாடலுடைய வரிகள் வந்து அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன். எப்படி இதுதான் அது தெம்பு வருதுன்னு தெரியலப்பா. எனவே அப்படி ஒரு அழகான பாடல். எனவே அமுதமலை இசைக்குழுவை சேர்ந்த ரஞ்சித்தா பாட வராது. இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். இது நமது இசை மன்னர்களை தேடும் இசை தேடல். எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டதுக்கு மேல நீ மனச வச்சு புட்ட ரசிக்க முடியும் முன்னால. நீ சிந்துற கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல, இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டதுக்கு மேல நீ மனச வச்சு புட்ட ரசிக்க முடியும் முன்னால. நீ சிந்துற கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல, இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள. கண்ணை கட்டிக்கின்னு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவதப்பா. வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாதப்பா. என்னப்பா நகைய தட்ட உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும். எங்கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும். உள்ளாலா எப்போதும் உள்ளாலா பார். நாங்கைய தட்ட உண்டாச்சு உலகம். நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும். எங்கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும். உள்ளாலா எப்போதும் உள்ளாலா குள்ளாலா. ரிப்பர ரிப்பரே ரிப்பரே ரிப்பர ரிப்பரே ரிப்பர ரிப்பரே ரிப்பரே ரிப்பர ரிப்பரே ரிப்பர ரிப்பரே ரிப்பரே ரிப்பர ரிப்பரே ரிப்பர ரிப்பரே ரிப்பரே ரிப்பப்பா ரபப்பா.
உனக்காக நில்லு எதுனாலும் சொல்லு சந்தோஷம் கொடுக்காது எதனாலும் தள்ளு கசராது தில்லு இருந்தா நீ சொல்லு ஏகாடு ராஜா நீ எங்கூட நில்லு உனக்காக நில்லு எதனாலும் சொல்லு சந்தோஷம் கொடுக்காது எதனாலும் தள்ளு கசராது தில்லு இருந்தா நீ சொல்லு ஏகாடு ராஜா நீ எங்கூட நில்லு கையில் கிடைச்சது தொலைக்காகினும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும் ஆசை அடக்கிட தெரிஞ்சாகிங்க எல்லாம் காலடியில் கிடக்கும் என்ன பார் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும் டேய் என் கூட சேர்ந்து கூத்தாடு நிழலும் உள்ளாலா எப்போதும் உள்ளாலா உள்ளாலா பார் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும் டேய் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளாலா எப்போதும் உள்ளாலா உள்ளாலா எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது மேல நீ மனச வச்சு புட்ட ரசிக்க முடியும் முன்னால நீ சிந்துற கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆண்டா ரிப்பர் ரிப்பரே ரிப்பர் ரிப்பர் ரிப்பரே ரிப்பர் ரிப்பரே ரிப்பர் ரிப்பர் ரிப்பரே ரிப்பர் ரிப்பரே ரிப்பரே ரிப்பர் ரிப்பரே ரிப்பர் ரிப்பரே ரிப்பரே ரிப்பப்பா ரபபப்பா இது டான் தமிழொலியின் சூப்பர் க்ரோ அமதிசை மன்னர்களை தடுமறை செய்தடல். சரி, அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது. ஆனா அதுக்கு முதல் இந்த அமுதமலை இசைக்குழுக்கு நீங்க வாக்களி. ஆமா, கண்டிப்பா உங்களுடைய வாக்குகளை வழங்குங்க. ஏன்னா சூப்பர் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்பவே முக்கியம் வந்து உங்களுடைய வாக்குகள் மட்டுமே. ஏஎல்என டைப் செய்து ஒரு சிறு இடைவெளி வந்துட்டு உங்களுக்கு பெயரை குறிப்பிட்டு E20 என்று குறிப்பிட்டு தாராளமாக நீங்கள் அமுதமலை இசைக்குழுவுக்கு நீங்கள் மெசேஜஸ் அனுப்பலாம், வாக்குகள் அனுப்பலாம். குறிப்பாக வந்து இந்த பாடலை பாடியிருந்தார் பேட்டை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை ரஞ்சித். எனவே ரஞ்சித்துக்கும் அமுதமலை இசைக்குழுவுக்கும் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். கண்டிப்பா உங்களுடைய வாக்குகளை வழங்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்போ ஒரு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம், பட் இருந்தாலுமே கூட இது வந்து ஒரு சிக்னேச்சர் விஷயம், யூனிக்கான விஷயம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்காக சொல்ல போற ஒரு விடயம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மொழிகள், நடித்த திரைப்படங்களின் மொழிகள். அவர் வந்து எத்தனையோ மொழிகள் நடிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும், பட் இங்கிலீஷ் அந்த மொழியிலையும் ஒரு படம் நடிச்சிருக்காருன்னா வாவ், இங்கிலீஷ்ல நடிச்சிட்டாரா அப்படின்றது. பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. ரீமேக் மூவி. ஆமா, எஸ், ரீமேக் மூவி. அதுல ஃபுல்லாவே வெள்ளக்காரங்க தான் இருப்பாங்க, பயங்கரமா பேசுவார் இங்கிலீஷ் எல்லாம். Definitely, I think you come with the way you know things. Definitely, you come like a bar and I don't care. I don't care. And I don't care. சிரிப்பு வந்து ரொம்பவே மக்களை கவர்ற ஒரு விஷயம். அதே மாதிரி ஹிந்தி படங்களும் நடிச்சிருக்காரு. ஹிந்தி, பெங்காலி படம், தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழிகளையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய தமிழ்ல எடுக்கப்படுற நிறைய படங்கள் வந்து வேற வேற மொழிகள்ல வந்து ரீமேக்கும் ஆகுது. அது மட்டும் இல்லாம வந்து அரசியல்ல இறங்குறது வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. அவருக்கு எப்ப இறங்குவார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ரஜினி எப்படி தெரியுமா? ரஜினி எப்படி தெரியுமா? நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வருவேன். எஸ், ஐஸ்வர்யா மாதிரி கரெக்ட்டா வருவாரு. கரெக்ட்டா வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்காக வருவாருன்னு அவருடைய ரசிகர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ரைட், வருவாரு, எப்படியோ வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாங்களும் இருக்கோம், மக்களே நீங்களும் இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். சோ மறக்காம இதையும் நீங்க செய்யணும், வோட் பண்ணுங்க. எஸ், தாராளமா வோட் பண்ணுங்க. இது டான் தமிழொலியின் சூப்பர் க்ரோ அமதிசை மன்னர்களை தடுமறை செய்தடல். இது டான் தமிழொலியின் சூப்பர் க்ரோ அமதிசை மன்னர்களை தடுமறை செய்தடல். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவை சேர்ந்த ரவிவர்மன் பாட வரார். என்ன பாடல்? அவருடைய பாடல் வந்து அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற பாடல். திரைப்படம் இல்ல, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாத திராவிடர் உடமையடா. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னடா வந்து இப்ப நம்ம ரஜினி பர்த்டே ஸ்பெஷல் இல்லையா? சோ ரஜினி பர்த்டே ஸ்பெஷல்ல வந்து அச்சம் என்பது மடமையடா ரஜினி இருக்கு. ஏன்னா நாங்க மக்களை மறக்கல,
மக்களை மறக்கவில்லை. ரஜினி பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடினாலும் கூட மக்களது சுகாதாரமும் அவர்களது பாதுகாப்பையும் மனதில் வைத்துத்தான் இந்த பாடலை நாங்கள் இன்னைக்கு களமிறக்குவோம். பாத்தீங்க தானே மக்களே, நாங்க உங்களுக்காக எவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்களை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஓட் பண்றது மட்டும் தான். நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன் பேக் அதை வந்து இப்ப இந்த அச்சம் என்பது மடமையாடா பாடலுக்கும் கொரோனாவுக்கும் என்ன சம்பந்தம்னா இருக்கு. அதாவது நீங்க தேவையில்லாம அச்சப்படாதீங்க. அச்சம் என்பது ஒரு மடமையான எதிர்த்து நிற்போம். எஸ், வெரி குட். எதிர்த்து நின்று போராடுவோம், முகக்கவசத்தை அணிந்து போராடுவோம், கைகளை கழுவி போராடுவோம். அது மட்டும் இல்லாமல் 1 மீட்டர் இடைவெளியில் சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். நிச்சயமாக கொரோனாவை வந்து ஒழித்து தள்ளிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து கண்டிப்பா 14 நாள் உள்ள இருக்க வேண்டி வரும். அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. தானாவே வந்து தைரியம் வந்துரும். கண்டிப்பா. எனவே ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவை சேர்ந்த ரவிவர்மன் தான் வராரு. அச்சம் என்பது ஓகே. சூப்பர் ப்ரோ. நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடருடமையடா, அஞ்சாமை திராவிடருடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாம திராவிடருடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாம திராவிடருடமையடா. 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாம திராவிடருடமையடா. கனகதியரில் முடிதனை நெரித்து கல்லினை வைத்தான் சேரமகள். கனகதியரில் முடிதனை நெரித்து கல்லினை வைத்தான் சேரமகள். இமயவரம்பினில் மீன் கொடியேத்தி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாம திராவிடருடமையடா. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்த்தாள் தமிழன்னை. களங்கம் பிறந்தாள் பெற்றவள் நாணம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாம திராவிடருடமையடா.
அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் திராவிடருடமையடா. இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். எனவே இப்பொழுது நீங்கள் அச்சம் என்பது மடமேடா பாடலை பாடிய ரவிவர்மனுக்கு வாக்களிக்க வேண்டிய நேரம். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவுக்கு வாக்களிக்க வேண்டிய நேரம் இது. மறக்காதீங்க. ஸோ வாக்குகளை வழங்க. அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவே. மறக்காம E20 E20 அப்படின்றத வந்து நீங்க குறிப்பிட மறக்காதீங்க. எஸ், FR டைப் செய்து உங்களுக்கு பெயரை குறிப்பிட்டு E20 என்று குறிப்பிட மறக்காதீர்கள். ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவுக்கு தாராளமாக நீங்க மெசேஜ் அனுப்பலாம். எவ்வளவு வேணாலும் அனுப்பலாம். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவர்களுக்காக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் நாளை காலை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நாளே பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லைனா வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றனாலும் வந்து, இல்லை நமக்கு வந்து பார்த்தாலுமே கூட திரும்ப ஒருத்தா பார்த்தா நல்லா இருக்குமே, நமக்கு பிடிச்ச ஒரு குழு பாடுறாங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்தா நல்லா இருக்குமே என்று நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக போயிட்டு FB மற்றும் யூடியூப் தளத்தில் வந்து இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக SMS அனுப்பிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் நிகழ்ச்சி. ஆமா, என்னடா வந்து யூடியூப் ஃபேஸ்புக்ல வந்து நீங்க வந்து பார்க்கிறது மட்டும் இல்லாம அங்கேயும் நீங்க போய்ட்டு வோட் பண்ணலாம். அதுவே ஷேர் பண்ணலாம். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்க உங்க சொன்ன மாதிரி வந்து லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணலாம் எங்களுடைய சேனல், யூடியூப் சேனல். இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல். சரி, நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்திற்கு வந்து அதாவது 20வது நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்துக்கு வந்தாச்சு, இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னும் 20வது நிகழ்ச்சி என்று சொல்லும்போது இன்னும் ஒரு 5 அல்லது 6 வாரங்களில் இந்த சூப்பர் குரூப் நிகழ்ச்சி நிறைவு வரைக்கும் ஃபைனல்ஸ் சந்திக்க போறீங்க மக்களே. ஃபைனல்ஸ் வந்து பயங்கரமா இருக்க போது, வேற லெவலா இருக்க போது. அந்த ஃபைனல்ஸ் சந்திக்கும் போது நாங்கள் இறைவனிடம் வேண்டுவது வந்து இந்த கொரோனா எங்களை விட்டு போயிடணும். அது எதுக்காக அப்படின்னா எங்களுடைய முகாமைத்துவம் தயாரிப்பு குழு எதிர்பார்க்கிறாங்க மக்களின் முன் இதை நடத்துவதை. பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன் இதை நடத்துவதற்கு பார்க்குறாங்க. அப்படி நடத்துவதாக இருந்தால் கொரோனா முற்றாக எங்களை விட்டு இல்லாட்டி நாங்கள் ஒழிக்கணும். அதுக்காக நீங்க சேஃபா இருக்கணும். எஸ், நாங்கள் சேஃபாக இருக்கணும். மாஸ்க் போட்டிருந்தாலே அது போயிடும். என்னடா போகிற இடமெல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க, யாரையுமே எங்களை ரீச் பண்ண முடியலையே, சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் தி மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலயே போயிடுவாங்க. அப்படியே கொரோனா வந்து கடுப்புலயே போயிடும். எனவே நீங்கள் கண்டிப்பாக வந்து மாஸ்க் போடுங்க. அதே மாதிரி வேற கைகளை கழுவுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. எங்கே போனாலுமே கூட நீங்கள் எந்த பொருளை தொட்டாலுமே கூட அதுக்கும் சானிடைசர் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பொருள்களுக்கும் கூட சானிடைசர் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம சுத்தமாக சுகாதாரமாக உங்களுடைய தமிழ் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை இன்றைய வரைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிட்டே வந்தீங்களா, சுகாதாரமாக இருக்கலாம். தாராளமாக கிடைப்பீங்க. எனவே எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அதே நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியை, இந்த சூப்பர் குரூப் நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவர்களுக்காக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களுக்கு அங்கேயும் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குரூப் நிகழ்ச்சி மட்டுமல்ல, உங்களுடைய சகல நிகழ்ச்சிகளும் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படும். டான் தமிழொலி அப்படின்னு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப் தளத்தில் பார்க்குறவங்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டான் தமிழொலி சார்பிலும் எங்களது நேர்கள் சார்பிலும் ரசிகர்கள் சார்பிலும் இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்து. பர்த்டே ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் விடைபெற போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரேம், விடைபெறுவது ஐஸ்வர்யா. இது டான் தமிழொலியின் சூப்பர் குரூப். நமது இசை மன்னர்களை தேடும் ஒரு இசை தேடல்.